நண்பேஸ் இந்த மாதிரி விஷயம் ஸ்ரீலங்காவில் தான் நடக்குதா இல்லாட்டி மற்ற நாடுகளையும் நடக்குதான்னு எனக்கு தெரியலை. என்ன நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால 8:10க்கே ஸ்கூல் படிக்கிற 2 பாய்ஸ் வந்து பாரில் போய்ட்டு சரக்கு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதை பார்த்த ஊவா மாகாணத்தின் முன்பள்ளி அபிவிருத்தி அதிகாரி வந்து பார்த்து அந்த பையனையும் 2 பையனையும் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. போத்தலும் கையுமா. அவன் கொண்டு போகிற ஸ்கூல் பேக்கில் பாருங்கள், புக்கும் இருக்குது, சாராயமும் இருக்குது. தமிழ்நாட்டில் 12 மணிக்கு தான் பார் ஓப்பன் பண்ணுவாங்க, பார் வைன் ஷாப் எல்லாம். ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் அப்படி கிடையாது. 8 to நைட்டு 10 மணி, கிட்டத்தட்ட 14 ஹவர் திறந்துருக்கும். அப்படி இருந்தும் இந்த ஸ்கூல் பையன் 8 மணிக்கே போயிருக்கான் டான்னு. எந்த ஊரில் இப்படி நடக்குமான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் 23 வயசுக்கு கீழே கொடுக்க வேணாம் சொல்லி சட்டமே இருக்குது. அப்படி இருந்தும் அந்த பார் இல்லை வேலை பார்க்குற ஆள் வந்து எதுவுமே நோட்டீஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காரு. நம்ம நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனையில் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸ்கூல் பையன்களுக்கு இந்த மாதிரி போத்தை கிடைக்கிறது. அப்படி இருந்தும் இந்த பயம் இல்லாமல் போய் வாங்குகிறாங்க. இதை எங்கே போய் சொல்ல? ஸ்ரீலங்கா காய்ஸ் இதை பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்னன்னு நான் கேட்க விரும்புகிறேன்.